இந்த வீடியோவில் ஷைன் BS6 செயின் கிட்ட தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செயின் கிட்டில் நமக்கு என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செயின் கிட் ரோலன் பிராண்டோடது. பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பேக்கேஜை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். அது அன்பாக்ஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் உள்ளக்க நமக்கு ஒரு பெரிய ஸ்ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்டு ஒரு செயின் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன பல்லு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது கியர் பாக்ஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கியர் பாக்ஸ் ப்ராக்கெட் கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 போல்ட்ஸ் அண்ட் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கியர் பாக்ஸ் ப்ராக்கெட் வந்து அதை கரெக்டாக லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு செயின் கொடுத்துருப்பாங்க. இந்த செயின் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஒயிட் கிரீஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் வேக்யூம் கிரீஸ் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷைனோட செயின் கிட் இப்படி தான் இருக்கும். அண்ட் ரோலானில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நார்மல் செயின் கிட்டுக்கும் இது வந்து SLR செயின் கிட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இந்த SLR செயின் கிட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு இதோட தீத்தோட திக்னஸாக இருக்கட்டும் அண்ட் இதோட செயினோட திக்னஸாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆல்சோ இந்த திக்னஸ் அவங்க ஏன் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சீக்கிரமாக தேயாமல் இருக்கிறதுக்காகவும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த SLR செயின் கிட் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கிலோமீட்டர் ஈல்டு நீங்கள் எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இது இந்த லைஃப் ஸ்பேனை நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ரோலானில் SLR செயின் கிட்டில் இதான் ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ஒரு செயின் கிட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு இந்த செயின் கிட் வந்து ஷைன் BS6 SP125 ஷைன் 125 அண்டு BS6 இருக்கிற எல்லா மாடல்ஸுமே போட்டுக்கலாம் ஷைன் வண்டிக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த அன்பாக்சிங். ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு உள்ளே இருக்கும்.